Hi, hello friends. நான் உங்கள் பட்ஜெட் பைக்கர். ஸோ எல்லாத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா குட் மார்னிங். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிக்கோட்டா ரைடில் வந்து டே 3. இன்றைக்கி நம்ம வந்து எங்கே இருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கிருஷ்ணகிரியில் வந்து இருக்கோம். இன்றைக்கி டே பிளான் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கிருஷ்ணகிரியிலேருந்து நம்ம டேரெக்டாக ஹொகேனக்கல் போகிறோம். ஸோ ஹொகேனக்கல் வந்து வாட்டர் ஃபால்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம என்ஜாய் பண்ணலாம். தென் என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா லஞ்ச் முடிச்சுட்டு தென் டேரெக்டாக வந்து இந்த ரைடு வந்து நாங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ டேரெக்டாக திண்டுக்கல் வந்து நாங்கள் வந்து போக போகிறோம். ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 days ரைடு வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. அப்படியே வாங்க. ஸோ நம்ம கூட பார்த்தீங்க அப்படின்னா 3 days பார்த்தீங்கன்னா சுதர்சன் அண்ணா வந்து இருக்காங்க. ஸோ அவங்க சேனல் பார்த்தீங்க அப்படின்னா சுதர்சன் வ்ளாக்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் எடுக்கிறோம். செக் பண்ணி பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தென் நம்ம ஃப்ரெண்டு ஹெல்ப் இருக்கான். ஸோ ஃபஸ்ட் டைம் ரைடு வந்துருக்கு. எப்படா இருக்குது? ஸோ ரொம்ப டயர்ட் போல இருக்குது. ஸோ ஃபஸ்ட் டைம் லாங் ரைடுலாம் அப்படி தான் இருக்கும். ஸோ போக போக பழகிறோம். தென் நம்ம டேரெக்டாக வந்து கோப்ரோவில் வந்து நம்ம சந்திக்கலாம். டாடா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ரைட் ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்கோம் மேம். ஸோ டேரெக்டாக வந்து ஒகேனக்கல் வந்து மேப் போட்டிருக்கோம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 90 கிலோமீட்டர் இருக்குது ஒகேனக்கல். ஸோ வண்டியில் வர ஃபியூல் வேறு 1 பாயிண்ட் தான் இருக்குது. ஸோ திரும்பி போய் ஃபியூல் ஃபுல் பண்ணணும். ஸோ போகிற உள்ள ஹைவே ஜாயின் ஆகிட்டோம் மேம். ஸோ ஹைவேல பெட்ரோல் பங்க் இருந்துச்சுன்னா போய் பெட்ரோல் ஃபில் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் பெட்ரோல் போட்டு முடித்தோம் நம்ம. ஸோ திரும்பி டேங்க் ஃபில் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் திண்டுக்கல் வரைக்கும் நோ ப்ராப்ளம். திண்டுக்கல் போயிடலாம். நம்ம டேரெக்டாக ஒகேனக்கல் போயிட்டு ஒகேனக்கல்ல என்ஜாய் பண்ணலாம். ஸோ நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ஒகேனக்கல் போகிறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் வந்து யாராவது ஒகேனக்கல் போயிருந்தீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கீழே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்னு தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இப்போ காலைல பார்த்தீங்க அப்படின்னா வெயில் அடிச்சிட்டு இருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு இளவெளியில் எப்படி சொல்கிறது, வெயிலும் அடிக்குது, அதே சமயம் குளிர்வும் செய்யுது. நல்லா இருக்குது, அந்த ஃபீலிங் வந்து நல்லா இருக்குது. பார்த்தீங்கன்னா 2 சைடுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மழை தான் இருக்குது. அதனால் டர்ன் பண்ணி காமிக்க முடியாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஒகேனக்கல் போகிற ரோடு கட் ஆயாச்சு. ஸோ இன்னும் ஒகேனக்கல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 42 கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ சாப்பிட்றதுக்காக கடை தேடிக்கிட்டு வரும். ஸோ காலையில் எதுவும் சாப்பிடல. ஸோ கிடச்சிருச்சு கடை. ஓகே. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சாப்பிட்டுட்டு கண்டினியூ பண்ணுறோம். உங்களுக்கு செம பசி. ஃப்ரெண்ட்ஸ் காலை டிஃபன் வந்து நம்ம வந்து முடிச்சாச்சு. ஸோ தோசை ஆம்லேட்டு சாப்பிட்டு முடித்தோம் நம்ம. இப்போ ஒகேனக்கல் கிளம்பியாச்சு. இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா 42 கிலோமீட்டர் இருக்குது ஒகேனக்கலுக்கு. ஸோ 42 கிலோமீட்டர்ஸ். ஸோ நல்லா இருக்குங்க, நல்லா சீப்பாக முடிஞ்சிச்சு. 6 தோசை 3 ஆம்லேட்டு 180 ரூபா பில்லு. இதுக்கு மேலே வேறு என்ன வேணும்? ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ஒகேனக்கல் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு இன்னும் 25 கிலோமீட்டர் இருக்குது ஒகேனக்கலுக்கு. ஸோ ரோடு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. 2 சைடு புளிய மரம் இதெல்லாம் சூப்பராக இருக்குது. ஓட்டுறதுக்கே வண்டி ஓட்டுறேன். இந்த ரோட்டில் நாங்கள் பார்க்குற ஃபஸ்ட்டு அண்ட் செகண்ட் ஸ்பீட் பிரேக்கர் தான். ஸோ இது வரைக்கும் எங்களுக்கு எந்த ஸ்பீட் பிரேக்கருமே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் சம்திங் இல்லை. ஆனால் ரோடு நல்லா இருக்குங்க, செம்மையாக இருக்குது. அதிகமாக பார்த்தீங்கன்னா டிஎன் வண்டியோட கர்நாடகா வண்டி அதிகமாக இருக்குது. என்னன்னு சொல்லி தெரியல. ஸோ நம்ம போகிறதே கர்நாடகா பார்டர் தானே, ஒகேனக்கல் தாங்க. ஸோ அகெயின் ஸ்பீட் பிரேக்கர். ஸோ ஸ்கூல் இடத்துல ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது, அவசியமான ஒரு விஷயம். ஒகேனக்கல் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு தென் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம திரும்பி திண்டுக்கல் வந்து நம்ம ரிட்டர்ன் ஆகணும்.
ஈவினிங் ஒரு 6-7 நம்ம வந்து திண்டுக்கல் ரிட்டர்ன் ஆகணும். ஸோ டைம் பிரச்சனை இல்லை. ஸோ முன்னாடி பாருங்களேன், தண்ணி செம்மையாக இருக்குது. அப்படியே ப்ளூ கலரில் இருக்குங்க, பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. பயங்கரமான விளைவு, வாகனங்கள் மெதுவாக செல்லும். ஓகே, கண்டிப்பாக. இங்கேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா காட் செக்ஷன் தான். கிட்டத்தட்ட ஒரு 11 கிலோமீட்டர் இருக்குது. செம்மையாக இருக்குன்னு நினைக்கிறேன். பட் வந்து என்னென்னா 2 சைடுமே பார்த்தீங்க அப்படின்னா மரங்கள் பார்த்தீங்கன்னா கருவேல மரமாக இருக்குது. கருவேல மரம் அப்படின்னா முள்ளுச்செடி அந்த இது இல்லை. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடை மரம்னு சொல்லுவாங்க சில இடத்துல, அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து குரங்கு இருக்கும். இதோ சொன்னல, குரங்கு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ ரோட்டில் கொஞ்சம் பார்த்து கவனமாக தான் ஓட்டணும். ஸோ எங்கே போனாலும் சரிங்க, குரங்கு இல்லாத இடமே இல்லை. ஆந்திராவில் பார்த்தீங்க அப்படின்னா அது விசாட் ரோட்டில் ஓடுது, ஆடுது, டீ கடையில் உட்காந்துருக்கு. செம்மையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு, வேறு க்யூட்டாக இருக்குது. பட் வந்து என்ன, அதை தொடணும்னு நினச்சா தான் பயமாக இருக்குது. இப்போ நாய்க்குட்டிலாம் பார்த்தீங்க அப்படிங்களேன், நம்ம விசாட் ஏதாவது அப்படியே சுட்டு அப்படி ஏதாவது கூப்பிட்டாலே வந்துடும் கிட்ட. நம்ம அப்படியே தடவி கொடுத்தோம்னா நல்லா பழகிக்கும் நாய்க்குட்டிலாம். ஆனால் இந்த பூனை இருக்குல்ல, இந்த பூனை இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டையே வராது. ஸோ நியூ இயர் அப்படியே சாட்டர்டே சண்டே ஹாலிடேஸ்னால பார்த்தீங்க அப்படின்னா டூரிஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. என்னக்கா? இல்லைங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் வந்து பைக்கை நாங்கள் பார்க் பண்ணிட்டு வந்தோம். ஸோ பார்க் பண்ணிவிட்டு ஒகேனக்கல் மெயின் ஃபால்ஸ் வந்து நாங்கள் வந்து போயிட்டுருக்குறோம். ஸோ இங்கே போகிற வழியில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் போட்டிங்ஸ் இதில் வந்து ஹோட்டல் ரிசார்ட்ஸ் இந்த மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. பட் நாங்கள் ஸ்டே பண்ண போகிறதில்ல, ஃபால்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு தென் அப்படியே திண்டுக்கல் ரிட்டர்ன் ஆக போகிறோம். சுதர்சனாவும் வீட்டுக்கு கிளம்ப போகிறாரு. ஸோ 3 days ட்ரிப் வந்து ஒகேனக்கலோட எண்ட் ஆகுது. போட்டிங் பண்ணால் தான் சார் பார்க்க முடியாது, ஒன்றும் இல்லை சார். ஃப்ரெண்ட்ஸ், நான் பேசுகிறது உங்களுக்கு எந்தளவுக்கு கேட்குன்னு சொல்லி தெரியல. ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா குளிச்சு என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க ஃபேமிலியோட. நம்ம வந்து பாவம் இன்னும் ஆனால் முன்னாடி ஃபால்ஸ் தானே இருக்குது. ஸோ அந்த ஃபால்ஸ் பார்க்குறதுக்காக தான் நாங்கள் 2 பேரும் இப்போ போயிட்டுருக்குறோம். ஸோ வந்துட்டுருக்கோம். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒகேனக்கல்ல தான் நாங்கள் வந்து இருக்கிறோம். ஸோ வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே பேக் சைடு இருக்குது. பட் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் ஃபால்ஸ் வந்து இன்றைக்கி வந்து க்ளோஸ்டாக இருக்கான். ஸோ என்ன காரணம்னு சொல்லி தெரியல. பரிசலில் வேணால் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் வந்து பரிசல் பார்த்தீங்க அப்படின்னா 2500 சொல்கிறாங்க. ஸோ ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வரதுக்கு. ஸோ ரொம்பவே அதிகமாகுது 2500. என்ன சொல்கிறது,
ஏதாவது ஒரு வியூ பாயிண்ட் ஏதாவது காமிக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தாலும் எதுவுமே இல்லை, எல்லாமே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஒன்லி போட்டிங் அப்படின்றாங்க. யாரோ சொல்லி வச்சு கேம் விளாட்ற மாதிரியே இருக்குது. பார்ப்போம், முடிஞ்சளவுக்கு ஏதாவது கவர் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இல்லைனா சாப்பிட்டு நிறைய கட்ட வேண்டியதாக வீட்டுக்கு. பார்ப்போம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நான் கண்டினியூ பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட இப்போ மணி பார்த்திங்க அப்படின்னா 6:30 ஆகுது. என்னடா காலைல 12 மணிக்கு ஒகேனக்கல் இருந்தா இப்போ 6:30 மணி ஆகுதுன்னு சொல்லி கேட்குறீங்களா? ஸோ இடையில வந்து விளாக் பண்ணல, ஏன்னா கோப்ரோ பேட்டரி ஃபுல் டெட்டு. ஸோ அதனால் எங்கேயுமே நான் வந்து விளாக் பண்ண முடியல என்னால். ஸோ அது இல்லாமல் வந்து ஆல்ரெடி வந்த ரோட்டு தான், என்ன பண்ண முடியும், அதை காமிச்சு ஒரு பிரயோஜனம் இல்லை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தான் ஹோட்டல் செல்லா. ஸோ இங்கே தான் பார்த்தீங்க அப்படின்னா டீ சாப்பிட்டோம். கடைசி டீ பிரேக்கு 6:30 மணி. இதுக்கப்புறம் டேரெக்டாக திண்டுக்கல் தான். ஏன்னா இங்கேருந்து திண்டுக்கல் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் 50 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஸோ டேரெக்டாக திண்டுக்கல் போய் நிற்க போகிறோம். மச்சான் ரயிலில் எப்படி இருந்துச்சு? என்னடா சிம்பிளாக முடிச்சிட்டேன். போட்டாச்சு. ஹை பீம் போடக்கூடாது. ஹை பீம் போடக்கூடாதுடா. ஹை பீம்ங்கிறது வெறும் பாஸ் லைட்டு. அதாவது எல்லாருமே பண்ணுற தப்ப நம்ம பண்ணக்கூடாது. ஹை பீம் வந்து எதுக்கு அப்படின்னா, ஒரு வெஹிக்கிளை நீ பாஸ் பண்ணுற அப்படின்னா இந்த பாஸுக்கு தான் ஹை பீமு. இல்லை தூரத்தில் இருக்க அந்த போர்டு தெரியல அப்படின்னா ஹை பீமு. மற்றபடி எப்போயுமே இந்த மாதிரி போட்டே வரக்கூடாது ஹை பீம். அவ்வளோதான், சிம்பிள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம திண்டுக்கல் போயிட்டு வரோம். இன்னும் ஒரு 50 கிலோமீட்டர் இருக்குது திண்டுக்கலுக்கு. தென் பைக்கில் வந்து பெட்ரோல் வந்து இப்போ 3 பாயிண்ட் காமிக்குது, பட் 2 பாயிண்ட் தான். இப்போ தான் 200 ரூபாய்க்கு அடிச்சிருக்கோம். ஸோ இந்த ரைடுக்கான பட்ஜெட் வச்சு நான் தனியாக இன்னொரு வீடியோ நான் மேக் பண்ணுறேன். ஸோ இந்த பைக் எவ்வளோ மைலேஜ் கொடுத்துச்சு, ஹைவேல இந்த பைக் ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது. ஸோ இது வந்து BS6 வண்டி, புது வண்டி. ஓனர்ஷிப் ரிவ்யூ எல்லாமே கூடிய சீக்கிரம் நம்ம சேனலில் வரும். ஸோ நம்ம சேனலில் வந்து கண்டிப்பாக வாட்ச் பண்ணிட்டே இருங்க. நிறைய ரைடு வீடியோஸ் வந்து இனிமேல் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். தென் உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் வந்து நம்ம சேனலுக்கு வந்து கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு ஷேர் பண்ணுங்கள். தென் உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷனோட வரும். தென் இதுக்கப்புறம் என்ன சொல்கிறது சொல்லி தெரியல. வீடியோட எண்ட் பார்ட்டுக்கு வந்து வந்துட்டோம். ஸோ நம்ம டேரெக்டாக நான் ரூமுக்கு போய்ட்டு உங்களுக்கு நான் கன்டினியூ பண்ணுறேன். ஏன்னா இதுக்கப்புறம் இருட்டிடுச்சு, எதுவுமே தெரிய போகிறது இல்லை. ஒகேனக்கல்ல வேறு கடுப்பேற்றி விட்டாங்க நம்மளை. அலோடு இல்லைன்ட்டாங்க ஒரே வார்த்தையாக. ஸோ அதுவே நமக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. பட் நம்ம இன்னொரு ரைடு வந்து தனியாகவே போவோம் ஒகேனக்கலுக்கு. சீக்கிரமாகவே போவோம் அந்த ரைடு. போயிட்டு ஒகேனக்கல்ல பரிசலில் போயிட்டு அந்த வாட்டர் ஃபால்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ பட்ஜெட் பிரேக்கர் ஃபேமிலி, ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள்.